மதுரையில் நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஞாபகமாக இருந்தது வந்து பன்னியாரும் பதினியும் நான் இங்கே ஷூட் பண்ணேன். அப்புறம் காப்பே ரணசிங்கம் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். நிறைய படங்கள் மதுரையில் ஷூட் பண்ணியிருக்கேன். மதுரையிலேருந்து இங்கேருந்து கோடை தானே இல்லையா, பக்கம் தானே. ஸோ கோடை கூட நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கோம். மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பாடு. சாப்பாடு அருமையா இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி வந்து மீனாட்சி அம்மன் இங்க இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளைட் டிலே ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் நான் மதுரை வரும்போது எல்லாம் அம்மனை பார்க்காம போன நாளே இல்லை. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மெஸ் இருக்குல்ல இங்க, அங்க அம்தி வெஜிடேரியன், அவர் முன்னாடி வேணாம். நான் ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன். ஸோ யா, மதுரைனாவே சாப்பாடு தான். அரசியலா இல்ல இல்ல, எனக்கு அந்த பர்சனல் ஐடியா இல்ல. இல்ல, நான் அடுத்து பண்ற படமே வந்து ஒரு தேனியில நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம நல்ல படங்களா, இப்ப கூட எல்லாருமே என்னை சந்திக்கும் போது காப்பே ரணசிங்கம் பத்தி பேசினாங்க, கிரேட் இந்தியன் கிச்சன் பத்தி பேசினாங்க. ஸோ நல்ல நல்ல படம் பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துள்ள படமா பண்ணணும் தான் வெயிட் பண்ணி